Hi friends, welcome to our channel Super Travel Vlog. நம்ம இப்போ இருக்கிறது எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல். ரொம்ப பரபரப்பான ஒரு ரயில்வே ஸ்டேஷன். நாம இங்கிருந்து ஒரு சூப்பரான ரயில் இன்னைக்கு டிராவல் பண்ண போறோங்க. இரவில் சீரிப்பாயும் சிங்கம் வேணாம், சிறுத்தைன்னு வச்சுக்கலாம். ஏன்னா சிங்கத்தை விட சிறுத்தை ரொம்ப வேகமாக ஓடும். அந்த மாதிரி ரொம்ப வேகமாக ஓடக்கூடிய ஒரு சூப்பரான ட்ரெயினுங்க, சேரன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். அதில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். சென்னை சென்ட்ரலில் இருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் ஃபுல் ஸ்ட்ரெச் ட்ராவல் பண்ண போகிறோம். அதை தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோங்க. இன்றைக்கி பெரிய சம்பவமும் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நாம் வந்து இன்றைக்கி ஜெனரல் கம்பார்ட்மெண்ட் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ஜெனரல் கம்பார்ட்மெண்ட் கூட்டமாக இருந்தால் எஸ்எல்ஆர் ட்ராவல் பண்ணலாம். இன்றைக்கி ஒரு வீக் டேஸ் தாங்க, அதாவது புதன்கிழமை. அதனால் ட்ரெயினில் கூட்டம் இருக்க வாய்ப்பு இல்லைன்னா ஜெனரல் கம்பார்ட்மெண்ட் ட்ராவல் பண்ணலாம், இல்லைனா நம்ம எஸ்எல்ஆர் எப்போ போல் ட்ராவல் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூட பெல் பட்டனை ஆளில் போட்டுங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ நோட்டீஸ் உடனே உங்களுக்கு வரும். வாங்க ஸ்டேஷனுக்குள்ளே போகலாம். ஓகே மக்களே, நம்ம வந்து பாருங்கள், ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய லிஃப்ட் கிட்ட இருந்து கொடுத்தா தான் வெளிச்சு நல்லா வரும். நம்ம ட்ரெயின் பற்றி டீட்டெயில் பார்த்துடலாங்க. ட்ரெயின் நம்பர் 12673 சேரன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். அதாவது கோவையை ஆண்ட குங்குநாட்டை ஆண்ட சேர மன்னர்கள் நினைவாக ஓடக்கூடியதான் இந்த சேரன் எக்ஸ்பிரஸ். அதில் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு 10 மணிக்கு சென்னை சென்ட்ரலில் எடுத்து அடுத்த நாள் அதிக காலையில் 6 மணிக்கு கோயம்புத்தூர் ரீச் பண்ணுங்கள். 8 மணி நேரம் ட்ராவல் டைம். மொத்தம் 494 கிலோமீட்டருங்க. 7 ஹால்ட்டு தான். செம்ம ஸ்பீடுங்க. அதாவது எல்ஹெச்பி கோச்சில் தான் இருக்குது. நம்முடைய காட்பாடி ஜோலார்பேட்டை செக்ஷனில் பார்த்தீங்கன்னா 130 கூட ஸ்பீடு போகும். சூப்பரான ட்ராவலாக இருக்க போகுது. வாங்க நம்ம ஜெனரல் கம்பார்ட்மெண்ட் டிக்கெட் எடுத்துகிட்டு ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணலாம். மக்களே, டைம் இப்போ 9:20ங்க. நம்ம ட்ரெயின் 10க்கு இன்னொரு 40 நிமிஷம் டைம் இருக்குது. அதாவது இந்த ஜெனரல் கம்பார்ட்மெண்ட் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் சப்அர்பன் ஸ்டேஷன் இருக்கும், அங்கே தான் கொடுப்பாங்க. வாங்க போகலாம். ரொம்ப பிஸியான ஒரு ரயில்வே ஸ்டேஷன். ஏகப்பட்ட ட்ரெயின் அரைவல் டிபேட்டிங் இருக்குங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கும் சப்அர்பன் ஸ்டேஷன் சென்ட்ரலில் வந்து ரயில் கோச் ரெஸ்டாரண்ட் இருக்கும். நம்ம இங்கே தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம், டின்னர் சாப்பிடுவோம். இன்றைக்கி வந்து வரும்போது சாப்பிட்டு வந்தனால நம்ம நேராக போய் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ள போயிடலாம். மக்களே, நம்ம ட்ராவல் பண்ணக்கூடிய சேரன் எக்ஸ்பிரஸ்ஸு பிளாட்ஃபார்ம் அலாட் பண்ணிட்டாங்க. 11வது பிளாட்ஃபார்மில் இருந்தால் 10 மணிக்கு புறப்பட போகுது. வாங்க போகலாம். சென்னை புறநகர் முனையம், சென்னை சப்அர்பன் டெர்மினல். இங்கே தான் வந்து டிக்கெட்டு அண்டர் டிக்கெட் கொடுப்பாங்க. வாங்க போகலாம். ஜெனரல் கம்பார்ட்மெண்ட் டிக்கெட் பார்த்தீங்கன்னா சரியான கூட்டமாக இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மிஷின்லேயும் டிக்கெட் கொடுக்குறாங்க. எந்த இதில் இதாக இருக்கோ நம்ம அதை எடுத்துக்கலாம். வாங்க. டைம் இப்போ 9:25. கூட்டம் பாருங்கள். ஜெனரல் கம்பார்ட்மெண்ட் டிக்கெட் எடுக்கிறது சரியான கூட்டமாக இருக்குது. ஓகே மக்களே, நம்ம டிக்கெட் எடுத்தாச்சுங்க. டிக்கெட் பார்த்தீங்கன்னா 175 ருபீஸுங்க, 175 ரூபா. அதாவது சென்னை சென்ட்ரலில் இருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் ஜெனரல் கம்பார்ட்மெண்ட் டிக்கெட். இது நீங்கள் ஸ்லீப்பர் டிக்கெட் எடுத்தீங்கன்னா 330 ரூபா. நம்ம டிக்கெட் புக் பண்ணோம், இன்றைக்கி டிக்கெட் கிடைக்காதனால இப்போ நம்ம ஜெனரல் கம்பார்ட்மெண்ட் ட்ராவல் பண்ணுறோம். மக்களே, நம்ம எப்போ மெயின் என்ட்ரன்ஸ் சொல்லியே உள்ளே போவோம். இப்போ மெயின் என்ட்ரன்ஸ் வந்து அப்படி சுற்றி வரணும். அதனால் வந்து இப்படியே வழி இருக்குது, நம்ம உள்ளே போயிடலாம். இங்கே பாருங்கள், போர்டு போட்டிருக்காங்க. இது வந்து அரைவல் ஆகக்கூடிய மக்களே. நம்ம டைமாக தெரில, அனௌன்ஸ்மெண்ட்டே போட மாட்டேங்கிறாங்க, ஆடாக ஓடிட்டு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் போட்டாங்க. மக்களே, ட்ரெயின் நம்பர் 12673 சேரன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் பிளாட்ஃபார்ம் நம்பர் 11லேருந்து 10 மணிக்கு புறப்பட போகுது. வாங்க நம்ம கேட் நம்பர் 6 வழியாக உள்ளே போகலாம். 6 வந்து பார்த்தோன்னா கடைகள்லாம் இருக்குங்க. அப்புறம் இங்கே பெரிய போர்டு வச்சுருக்காங்க. இதெல்லாம் இப்போ ரீசெண்டாக வச்சுருப்பாங்களாட்டுருங்க. முன்னாடி இங்கே போர்டு இல்லாமல் தான் இருந்தது. போர்டு பாருங்கள் உள்ளே இருக்குது. நம்ம அதை பார்க்க வெளியே நின்று இருந்தோம் ரொம்ப நேரமாக. பிளாட்ஃபார்ம் நம்பர் 11 பாருங்கள், கடைசியாக இருக்குது. அந்த பக்கத்தில் சப்அர்பன் ஸ்டேஷன். இது வந்து பாருங்கள் ஒரு வேக் 9, அதாவது கூட்ஸ் ட்ரெயின் புல் பண்ணக்கூடிய இது வச்சு நம்ம ஸ்டன் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. நம்ம பின்னாடி இருந்து கோச் பொசிஷன் பாட்டு போயிடலாம். மக்களே, நம்ம ட்ராவல் பண்ணக்கூடிய சேரன் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா சரியான கூட்டமாக இருக்குது. வாங்க அப்படியே போய் பார்ப்போம். சேரன் விரைவு வண்டி கோயம்புத்தூர் டு எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல். பேர ஒரு ஜென்ரேட் கார் இருக்குங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 அண்டர்சோடு இருக்குங்க. உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே பார்க்க முடியாதுங்க, கூட்டம் அதிகமாகவே இருக்குது. மக்களே, அண்டர்சோடு ட்ராவல் பண்ணுறதுக்கு டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா 175 ரூபா. ஆனால் பார்த்தீங்கன்னா உள்ளே போக முடியாது, அந்தளவுக்கு ஃபுல் கூட்டமாக இருக்குது. 2 அண்டர்சோடு பெட்டிலையுமே கூட்டம் நல்லாவே இருக்குங்க. ரூம் பார்த்தீங்கன்னா H1ங்க, ஒரு ஏசி கோச். அதாவது ஃபர்ஸ்ட் ஏசி கோச் ஒன்று இருக்குது. ஃபர்ஸ்ட் ஏசிக்கு அப்புறம் செகண்ட் ஏசிங்க, A1, A2ன்னு சொல்லி 2 செகண்ட் ஏசி கொடுத்துருக்காங்க. மக்களே, உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம பேசஞ்சர்ஸ் நிறைய போட் பண்ணிட்டாங்க. அதனால் நம்ம ஏசி கோச் உள்ளே காட்ட முடியல.
ஜன்னல் கம்பர் மட்டும் பார்த்தோம். அடுத்து வாங்க நம்ம அப்படியே ஸ்லீப்பர்லாம் போய் பார்த்து அப்படியே நம்ம இன்ஜினை பார்த்துட்டு நம்ம அங்கேயே எஸ்எல்ஆர் இருக்கும், அங்கே ஏறிக்கலாம். சேரன் எக்ஸ்பிரஸுக்கு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஏசி வந்து 6 பெட்டி கொடுத்துருக்காங்க. B1 இருந்து B6 வரைக்கும் 6 கோச் இருக்குங்க. மக்களே தேர்ட் ஏசி பார்த்தீங்கன்னா ஏசியெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி சூப்பராக வச்சுருக்கு, சில்லுன்னு இருக்குங்க, நல்லா குழுன்னு வச்சுருக்காங்க. பில்லோ கம்பெனி ஒரு பெட்ஷீட் எல்லாமே கொடுத்துட்டாங்க. மக்களே B1 B6 வரைக்கும் தேர்ட் ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 6 கோச்சுங்க. அப்புறம் அங்கேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்லீப்பர் கோச் ஸ்டார்ட் ஆயிரும். கிளாஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 கோச்சுங்க, S1 S7 வரைக்கும். வாங்க இதில் எப்படி ரிக்கார்ட் இருக்குன்னு பார்க்கலாம். மக்களே ஸ்லீப்பர் கிளாஸ்லையும் பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாம் போர்டிங் பண்ணிட்டாங்க. ஏன்னா இன்னும் ஒரு 25 நிமிஷமோ 30 நிமிஷமோ டைம் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாமே புக் பண்ண போர்டிங் ஆனதுனால உள்ளே போய் நம்ம சரியாக காட்ட முடியல. அப்படியே வாங்க S1 இருந்து S7 வரைக்கும் அப்படி நடந்து போகலாம். மக்களே ஸ்லீப்பர் கிளாஸ் S1 S7 வரைக்கும் 7 கோச்சுங்க, 7வது கோச் வந்துட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து 2 ஜெனரல் கம்பார்ட்மெண்ட் இருக்கும், அன்ரிசர்வ்டு 2 இருக்கும், அப்புறம் எஸ்எல்ஆர் இருக்கும், அதுக்கப்புறம் இன்ஜின் இருக்கும். இந்த அன்ரிசர்வ்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டம் குறைவாக இருக்குங்க, உள்ள ஏற அளவு இருக்குது, அங்கெல்லாம் ஃபுல்லாக உட்காந்துக்கிட்டாங்க. மக்களே கோயம்புத்தூர்லேருந்து வரக்கூடிய சதாப்தி ட்ரெயின் பாருங்கள் வந்துட்டுருக்கு. ஒரு லேடிஸ் கோச். இது வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய எஸ்எல்ஆர் கோச்சு. அப்படி இது இருக்குது, இன்ஜின் இருக்குது, பார்த்துருவோம். வேப் 7 தான் போடுவாங்க. ராயபுரம் வேப்போவா ராயபுரமா ஈரோடு மட்டும் பார்த்துடலாம். புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் மத்திய ரயில் நிலையம் நம்மளை ஃபுல் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா கல்யாண் லோகோ வேப் 7 சென்னை சென்ட்ரலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் அதை ஃபுல் பண்ண போகுதுங்க. சேரன் விரைவு வண்டி எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் டு கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ் 12673. மக்களே இன்றைக்கி ஒரு புதன்கிழமை தான். 4 ஜெனரல் கம்பெனி கொடுத்துருக்காங்க, 4மே ஃபுல்லு, லேடிஸ் கோச்சும் ஃபுல்லு. பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எஸ்எல்ஆர் வந்து ஏறிட்டாங்க. இப்போ RPF இது வந்தாங்கன்னா கீழே இறக்கி விட்டுருவாங்க, சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க. இன்னும் நம்ம ட்ரெயின் கிளம்புறது ஒரு 5 நிமிஷம் இருக்குங்க. டைம் இப்போ 9:45, 10 மணிக்கு ஷார்ப்பாக கிளம்பிடும் நம்மளுடைய சேரன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். அங்கே ஒரு ட்ரெயின் டிபார்ட் போயிட்டுருக்கு, எந்த ட்ரெயின் தெரியல. இதே டைம் பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ஒன்று கிளம்புங்க, சென்னையிலேருந்து நியூ டெல்லி போகிற ட்ரெயினை. அதுவும் 10 மணி தான் கிளம்பும். நம்மளோட சேரன் எக்ஸ்பிரஸும் 10 மணிக்கு தான் கிளம்பும். ALPலாம் பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஸ்டன் பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க. இன்ஜின் ஆனில் தான் இருக்குது. ஜென்ரேட் கார் பின்னாடி ஒன்று இருக்குங்க, பார்த்து தான் வந்தோம். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெயினோட கோச் பொசிஷன் பார்த்துடலாம். இங்கே ஒரு ஜென்ரேட் காருங்க, ஒரு ஃபஸ்ட் ஏசி, 2 செகண்ட் ஏசி, 3 செகண்ட் ஏசிங்க. அப்புறம் வந்து தேர்ட் ஏசி பார்த்தீங்கன்னா 6, ஜெனரல் கம்பார்ட்மெண்ட் 4, எஸ்எல்ஆர் 1, அப்புறம் வந்து ஸ்லீப்பர் கிளாஸ் பார்த்தீங்கன்னா S1 S7 வரைக்கும் 7. மொத்தம் 21 பெட்டிகளோட ட்ராவல் ஆகுது நம்முடைய சேரன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். மக்களே டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா ஜெனரல் கம்பார்ட்மெண்ட் ட்ராவல் பண்ணுறதுக்கு 175 ரூபாங்க, 175 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இதே நம்ம ஸ்லீப்பரில் ட்ராவல் பண்ணோம்னா 330 ரூபாங்க, 330 ருபீஸ் ஆகுது நம்முடைய சென்னை சென்ட்ரலில் இருந்து கோயம்புத்தூர் வரைக்கும். மக்களே ஷார்ப்பாக 10 மணிக்கு நம்முடைய சேரன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் சென்னை சென்ட்ரலேருந்து மூவ் ஆயிடுச்சு. மக்களே அங்கே பாருங்கள், தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் சென்னை சென்ட்ரலேருந்து நியூ டெல்லி போகக்கூடிய தமிழ்நாடு எக்ஸ்பிரஸும் ஒரே ஃபேரலாக இங்கேருந்து மூவ் ஆகிருக்கு. மக்களே நாம் இப்போ சென்னை சென்ட்ரல் மூவ் ஆகிட்டோம். அடுத்து அரக்கோணம் தான் போக போகிறோம். வாங்க அடுத்து அரக்கோணம் மீட் பண்ணலாம். ஆனால் வெளியே வந்து டிஸ்பிளே ஒன்றும் காட்ட முடியாதுங்க, கிட்ட இருக்குது. அடுத்து நம்ம அரக்கோணம் போகிறப்ப அரக்கோணத்துக்கு வந்து மீட் பண்ணுவோம். மக்களே சேரன் எக்ஸ்பிரஸ் சரியான வேகம் மக்களே. இப்போயே பார்த்தீங்கன்னா 125, 127 வரைக்கும் வந்துருச்சு. இந்த ஜோலார்பேட்டை காட்பாடி ஜோலார்பேட்டை போகும்போதெல்லாம் இன்னும் சரியான ஸ்பீடாக போகும். நம்ம ட்ராவல் பண்ணுற சேரன் அதிவிரைவு வண்டி பார்த்தீங்கன்னா LHP கோச்சில் ஓடிட்டுருக்குங்க. ஸ்பீட் லிமிட் பார்த்தீங்கன்னா 130 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அது வந்து காட்பாடிக்கும் ஜோலார்பேட்டை பைபாஸில் அந்த ஸ்பீட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. நான் முடிச்சிருந்தேன், கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுறோம்.
டைம் இப்போ 11:02ங்க. ஒரு 7 நிமிஷம் டிலேவாக நம்ம அரக்கோணம் ரீச் பண்ணியிருக்கோம். மக்களே நம்ம அரக்கோணத்தை தான் டிபார்ட் ஆகிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா காட்பாடிங்க. இங்கேருந்து ஒரு 61 கிலோமீட்டர். நம்ம இது வரைக்கும் 63 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கோம். அடுத்து 61 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி காட்பாடி. நம்ம அடுத்து காட்பாடியில் மீட் பண்ணுவோம். மக்களே நம்ம வந்து ஜோலார்பேட்டை ரீச் பண்ணியிருக்கோம். டைம் 1:26 ஆகுது. காட்பாடி வரும்போது நம்ம தூங்கிட்டாங்க. அதாவது இங்கே கவர் பண்ண வேண்டியதாச்சு. மக்களே சேரன் எக்ஸ்பிரஸ் சரியான ஸ்பீடுங்க மக்களே. சூப்பராக செம்மையாக ட்ராவலாக இருக்குது. என்ன நம்ம இந்த சிலாரில் சரியான க்ரௌடாக வந்ததுனால நம்ம வெளியே வந்து வீடியோ பண்ண முடியல. அது இல்லாமல் அப்புறம் காட்பாடி வரும்போது நம்ம தூங்கிட்டோம். டயர்டாக இருந்ததுனால இப்போ ஜோலார்பேட்டையில் இருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து சேலங்க ஒரு 120 கிலோமீட்டர் நான் ஸ்டாப்பாக போக போகுது ட்ரெயினை. அடுத்து நம்ம சேலத்தில் மீட் பண்ணலாம். மக்களே டைம் இப்போ 1:30. மக்கள் டைம் இப்போ 1:30. நம்ம ஜோலார்பேட்டிலேருந்து டிபார்ட் ஆகிட்டோம். இப்போ 2:57 சேலம் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். அடுத்து ஈரோடு தான் போக போகிறோம். ஈரோடு வந்து பார்த்திங்கன்னா சேலத்தில் இருந்து 60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு. ரயில் ஸ்பீடெலாம் அள்ளுதுங்க, சொல்லிக்கவே முடியாது. அந்தளவு செம்ம ஸ்பீடாக போகுது. சேரன் எக்ஸ்பிரஸ், சேரன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் செம்ம ஸ்பீடுங்க. என்ன நம்ம பகலில் வந்துருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண நல்லாயிருக்கும். நைட்னால நமக்கு வீடியோவில் கவர் பண்ண முடியல. இருட்டாக இருக்கனால ஒன்றும் தெரியாமல் இருக்குது. வாங்க அப்படியே ட்ராவல் பண்ணி ஈரோடு வரைக்கும் போகலாம்.
மக்களே, கல்யாணோட வேப் 7 சரியான ஹாரன் சவுண்டுங்க. சூப்பராக இருந்துச்சு ட்ராவல். ஈரோட்டில் நிறைய மக்கள் இப்போ டீபோர்டிங் பண்ணியிருக்காங்க. டைம் பார்த்தீங்கன்னா 4:08ங்க. ஒரு 23 நிமிஷம் டிலேவாக நம்ம ஈரோடு ரீச் பண்ணியிருக்கோம். ஓகே மக்களே, நம்ம ஈரோட்லேயே இறங்கிட்டோம். கோயம்புத்தூருக்கு ட்ராவல் ஆகல. ஏன்னா போயிட்டு கோயம்புத்தூர் போயிட்டு ரிட்டர்ன் வந்தோம்னா ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலே ஏறும். அதனால் ஆஃபீஸ் போகிற டைம் ஏறனால நம்ம ஈரோட்லேயே வீடியோ என் பண்ணிக்கலாம். இந்த ட்ரெயினோட இன்னகரல் பற்றி பார்த்துடலாங்க. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 5 ஜூலை 1984 அன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இது ஃபஸ்ட்டு ஓடும்போது பார்த்தீங்கன்னா பகல் டைம் ரயிலில் தான் ஓடிட்டு இருந்ததுங்க. சென்னையிலேருந்து காலையில் புறப்பட்டு மதியம் கோயம்புத்தூர் வந்துட்டு கோயம்புத்தூர் மதியம் புறப்பட்டு நைட் அங்கே சென்னை போகிற மாதிரி தான் இது பண்ணியிருந்தாங்க. நைட் டைம் ட்ரெயின் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால இந்த சேரன் எக்ஸ்பிரஸை நைட் டைம் ட்ரெயினாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு இது ஓடிட்டு இருந்த அதே டைமில் பார்த்தீங்கன்னா இப்போ ஓடிட்டு இருக்கிற கோவை எக்ஸ்பிரஸ் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுதான் இந்த ட்ரெயினோட ஹிஸ்ட்ரி. ட்ராவல் சூப்பராக இருந்துச்சுங்க. ஸ்பீடெலாம் சரியான ஸ்பீடுங்க. ஹெச்பி கோச்சுங்க. பெட்டிகளும் பார்த்தீங்கன்னா நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ட்ராவல் பண்ணுறது சூப்பராக இருக்குங்க. சரியான டிமாண்ட் இருக்குங்க நம்மளுடைய கோவை எக்ஸ்பிரஸுக்கு. வீக் டேஸ்லேயும் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை தான், இன்றைக்கி வியாழக்கிழமை. சரியான கூட்டமாக இருக்குது. அவ்வளோதான் மக்களே, சேரன் எக்ஸ்பிரஸ் இங்கேருந்து ஈரோட்டிலேருந்து டிபார்ட் ஆகிட்டாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா அடுத்தது 2 ஹால்ட்டு தான். ஒன்று திருப்பூர் 50 கிலோமீட்ரு, அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் நார்த்து, அப்புறம் கோயம்புத்தூர் ரீச் பண்ணிடுவாங்க. 6 மணிக்கு போட்டிருக்கு. ஒரு 5:45 5:50 கூட ரீச் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இப்போ வந்து இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டபுள் ட்ராக் தான். அதனால் கிராசிங்கெல்லாம் வெயிட் பண்ண வேண்டியதில்லை. பட்டை கிளப்பிட்டு போகலாம். உண்மையிலேயே இரவில் சீறிப்பாயும் சிறுத்தை இவன் தாங்க, சேரன் அதிவிரைவு வண்டி. மக்களே, ட்ரெயின் நம்பர் 12673 சேரன் அதிவிரைவு வண்டி. உண்மையிலேயே இரவில் சீறிப்பாயும் சிறுத்தை தாங்க அவன். சரியான ஸ்பீடு, சூப்பராக இருந்துச்சு ட்ராவல். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டனையை டிங் டாங்னு ஆள் அடிச்சு விட்ருங்க. அப்போ தான் நம்ம அடுத்தது போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். அடுத்த ஒரு சூப்பரான விளாகில் உங்களை மீட் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுப்பு ட்ராவல் விளாக்.